சென்னையில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் அவதிக்காளாகினர். குறைவான அளவில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துவது, அதிக மைலேஜ் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாடு முழுவதும் சிஎன்ஜி எரிவாயுவில் இயங்கும் வாகனங்களுக்கு வரவேற்பு நிலவுகிறது. இதனால் பெட்ரோல், டீசலில் இயங்கும் வாகனங்களை சிஎன்ஜி எரிவாயுவில் இயக்கும் முறைக்கு மாற்ற வாகன ஓட்டிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் தொடர்ச்சியாக சிஎன்ஜி தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. ஒரு சில எரிபொருள் விற்பனை மையங்களில் இரவு நேரத்தில் மட்டும் சிஎன்ஜி நிரப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சிஎன்ஜி எரிபொருள் விற்பனை மையத்தை கண்டறிந்து எரிபொருள் நிரப்ப தினமும் 1 மணி நேரத்திற்கும் மேல் வீணாவதாக டாக்ஸி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு மார்ஜின் லாபம் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி தான். ஏன்னா பெட்ரோல், டீசல்ல லாபம் இல்லை. ஆனா சிஎன்ஜி பல இடங்கள்ல கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குது. நிறைய கியூல நின்றுக்கிட்டு நம்ம நேரத்துக்கு அதை நம்பி ஒரு சவாரி எடுக்க முடியல. அதனால பொருளாதார வருமானமும் எங்களுக்கு பாதிக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு 2 டேங்க் 3 டேங்க் போட்டால் தான் நம்மளால வண்டியை ஓட்ட முடியுது. ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த பங்க்லையுமே ஸ்டாக் இருந்தாலுமே போட மாட்டுறாங்க. நோ ஸ்டாக்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக 6 மணிக்கு மேலே, நைட்டு 10 மணிக்கு மேலே போட்டு நம்ம நைட்டில் வண்டி ஓட்ட முடியும். பகலில் ஓட்டுறோம் நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு டேங்க் in association with தான் ஓட்ட முடியும். போறவங்க இப்ப நம்ம போறோம்னா ஒரு ½ டேங்க் இருக்கு. எல்லா பங்க்லயும் இருந்தா போற வயல போற போக்குல அந்த ½ டேங்க் போட்டு போயினா இந்த தட்டுப்பாடு இருக்காது. எல்லா பங்க்லயும் வச்சுட்டு எல்லா இதுலயும் விட்டுட்டாங்கன்னு பிரச்சனை கிடையாது. நிறைய பங்க்ல இருக்க மாட்டேங்குது. எரிபொருள் விற்பனை நிலையங்களில் சிஎன்ஜி டேங்க் வைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சென்னையில் பீக் ஹவர் என அழைக்கப்படும் நேரங்களில் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் சிஎன்ஜி விற்பனை நிலையங்களுக்கு சரியான நேரத்தில் சிஎன்ஜி எரிவாயுவை கொண்டுவர முடியாத சூழல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்கூல் கோயிங் டைம்ஸ் காலையிலையும் சாயந்தரம் வேளையில் கனரக வாகனங்கள் எதுவும் சிட்டிக்குள்ளார மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த சிஎன்ஜி ரொம்ப தட்டுப்பாடு வந்திருக்கு. நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கியூஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. நிறைய இடத்துல ட்ரை அவுட்ஸ் கூட நடக்குது. இதுதான் மெயின் ரீசனு. பட் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. எரிபொருள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து முறையிட உள்ளதாக இந்தியன் ஆயில் டீலர்கள் சங்க தலைவர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். சற்று குறைந்த விலை, அதிக மைலேஜ் என்பதன் காரணமாக ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் முதல் தேர்வாக இருக்கும் சிஎன்ஜி காவல்துறை உத்தரவு காரணமாக சென்னையில் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதே டாக்ஸி ஓட்டுநர்களின் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் நான் செய்தியாளர் செல்வசூரியன்.